அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவனுடைய நாட்டம். இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க, லைக் பண்ணியிருக்கிறவங்க, கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு பெனிஃபிஷியரியாக நாம் தேர்ந்தெடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பு எனக்கு இந்த கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, இந்த வாய்ப்பு வெற்றி அடைந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை மறக்காமல் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்கள ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இந்த யூடியூப் வரலாற்றில், இந்த யூடியூப்பை தொடங்கி யூடியூப்பில் பயணிக்கிற வரைக்கும் இவ்வளோ காலமாக நம்மளுக்கு சப்போர்ட் தந்து நம்மளையும் ஒரு யூடியூபரை, நம்மளையும் ஒரு வெரிஃபை பர்சன்ட்டாக தேர்ந்தெடுத்து நம்மளை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்தும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என் வீடியோவுக்கு தொடர்ந்தும் சப்போர்ட் தரக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வீடியோ மூலம் எனக்கு கிடைச்சா நிச்சயமாக அதில் ஒரு பங்கு உங்களுக்கும் இருக்கும். எனக்கு கிடைக்கிற ஷேர் எவ்வளவோ அந்த ஷேரில் உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச பங்கு நிச்சயமாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எதையுமே கொடுத்தா தான் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் ஏதோ என்னால் முடிஞ்சது, நம்ம பெரிய அளவில் செய்ய முடியாட்டியும் நம்மளால் முடிந்தது இன்றைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முழு முயற்சியும் இல்லாமல் இறைவனுடைய நாட்டமும் தான் தேவை. அதே போல் முயற்சிகள் தொடர்ந்துமே நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொருவரும் உங்களுடைய முயற்சிகளில் என்றைக்குமே கைவிடாதீங்க. முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். அது எந்த ஒரு சான்ஸாக இருந்தாலும் சரி, மேலுமான வரைக்கும் இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் கேளுங்க. பார்க்காட்டியும் பரவாயில்ல, கேளுங்க. ஆனால் முதலாக ஒரு 15 டிக்கெட் மாதிரி கிடச்சிச்சு. எல்லாமே நம்ம பேரில், அதாவது சர்ஃபான் பிஏ பேரில் எழுத போகிறேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 7-8 வருஷமாகுது. அட்லஸ் பென் படிக்கிற காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாட்டில் பல மாணவர்களிடையே இருக்கக்கூடிய அட்லஸ் பென் நம்ம கையில் இருக்குது. பல வருட காலமாக நாட்டில் இருந்து கொண்டு வந்ததுக்கு இன்னமும் அது பாதி எழுதின மாதிரியே அப்படியே இன்னமும் இருக்குது. இருக்கிற எல்லா கூப்பனையும் நிரப்பி இருக்குது. இந்த கூப்பனில் பார்த்திங்கன்னா $1 மில்லியன், பெஸ்ட்டான பரிசு தொகை பார்த்திங்கன்னா $1 மில்லியன். ஹலா குவைத் பல இடங்கள்லையுமே நிறைய பேருக்கு வந்து பல வாய்ப்புகளை வழங்கியிருக்குது. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பாகிஸ்தானி ஒருத்தர், அதே மாதிரி பிலிப்பைன் நாட்டவர், ஈஜிப்த் நாட்டவர், அதே மாதிரி சிரிய நாட்டவர் ஒருவர், குவைத்தி, இந்த மாதிரி பலருக்குமே நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பு எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு முடிந்த வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள். நானும் ப்ரே பண்ணுறேன். எனக்கு கிடைச்சால் நிச்சயமாக இதில் ஒரு பங்கு நிச்சயமாக என்னுடைய பார்வையாளர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நியத்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கரீம். என்ன காரணம்னா, எந்த ஒரு சான்ஸையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், நல்ல கதை பலரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பில்கேட்ஸ், உலக பணக்காரர் பில்கேட்ஸை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பெண்மணி போகிறாங்க. போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, பில்கேட்ஸுக்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆயினீங்களே எப்படி அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது பில்கேட்ஸ் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்து யோசிச்சுட்டு, அதுக்கு நான் பதில் உங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஓன் செக் புக் எடுத்து பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு, உலக பணக்கார வரிசையில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, செக் புக் பிளாங்க் செக்கை சைன் பண்ணி அமௌண்ட்டை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க அப்படின்னு கையில் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம். அதே போல் செகண்ட் டைமும் பில்கேட்ஸ் வந்து இல்லை, அவங்க சொல்கிறாங்க இல்லை வேணாம், இல்லை இது இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் 2வது தடவையும் செக்கை நீட்டுறாரு. இல்லை வேணாம், இதை கேட்கலண்ணா, நீங்கள் நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லுங்கள். கடைசியாக 3வது தடவையும் பில்கேட்ஸ் வந்து அதே செக்கை அந்த பெண்ணிடம் நீட்டுறாரு. அந்த பெண் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்களுடைய கேள்வியில் மட்டும்தான் குறியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பில்கேட்ஸ் சிரிச்சிட்டு
என்ன பண்ணுறாரு, அதே செக்கை கிழிச்சி போட்டுட்டு தூர வீசிட்டு அதுக்கப்புறமா பில்கேட்ஸ் சொல்கிறாரு, இந்த வாய்ப்பு உங்களுக்கு பக்கத்தில் வந்துச்சு, நீங்கள் மீடியா பர்சனல். அதே மாதிரி இது லைவ் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ரெக்கார்டிங். பில்கேட்ஸ் ஒரு செக்கு கொடுக்குறாரு. அந்த செக்கை வச்சு நீங்கள் நினச்சிருந்தா உங்களுடைய எமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுடைய அந்த எமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணி இந்த செக் புக்கில் நீங்கள் இந்த செக் பேப்பரில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சிருந்தா உங்களுடைய சேனல், இப்போ நீங்கள் லேபராக இருக்கக்கூடிய இந்த சேனலுக்கு நீங்கள் உரிமையாளராக கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு பில்கேட்ஸ் சொல்கிறாரு. எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ணலை. அது ₹1 இருக்கட்டும், ஏன் 1% இருக்கட்டும், அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணலை. அந்த வாய்ப்பை நான் தக்க வச்சு கொண்டேன். ஒவ்வொரு நிமிடமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி பல வாழ்க்கை யதார்த்தங்கள் இருக்குது. உலகளாவிய ரீதியில் பல மக்கள் இன்னைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தங்களுடைய தகுதிகளை தானே வளர்த்து கொண்டாங்க. ஆஃப்டர் ஆல் சோஷியல் மீடியா இன்றைக்கி பல பேர் கெட்ட வார்த்தை பேசி ஒவ்வொரு குடும்பங்களை சீரழித்து ஒவ்வொருவருடைய பேர்களை ஃபோட்டோக்களை வச்சு நாரடித்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி மிகவும் மோசமான கேரக்டர்களாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கிறாங்க. அதே போல தான் இதே சமூக ஊடகம், இதே சோஷியல் மீடியா, ஏன் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் உட்பட, இதே சோஷியல் மீடியா தான் நம்மளுக்கும்னு ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்குது. இதே இதுக்கு முதல் இந்த நாட்டுக்கு ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கும்போது சர்பான்ன்றதை தெரிஞ்சவங்க, என்னைய வேலைக்கு அனுப்பி வச்சவங்க, என்னுடைய குடும்பம், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னைய தெரிஞ்சவங்க, அதையும் தாண்டி நான் இந்த நாட்டுக்குள்ளே வரும்போது என்னுடைய வீட்டு கஃபீல் இல்லையா, அவருக்கும் நான் சொன்னவங்களையும் தவிர வேறு யாருக்கும் சர்ஃபான் என்ன தெரியாது குவைட்டில். இன்றைக்கி சர்ஃபான் BA vlog என்ன சாதாரணமாக கொஞ்சம் பேருக்காக தெரியும். ஏன் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு நாடான இந்தியா நாட்டில் கூட இன்றைக்கி சர்ஃபான் தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும், ஒவ்வொரு ஊர்லேருந்தும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த நாட்டில் வேலை பார்க்குறாங்க. சர்ஃபான் என்ன ஒருத்தருக்கு சரி தெரிஞ்சிருக்கும். ஏன் இன்றைக்கி அகில இலங்கை எடுத்துக்கொண்டால் அகில இலங்கையிலிருந்தும் நம்மளுடைய நாட்டில் ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் ஒவ்வொரு மூலைகள்லேருந்தும் ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லேருந்தும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்திலேருந்தும் தொழிலாளர்களாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு சரி, வெளிநாட்டுக்கு வந்திருந்தால் ஒருத்தருக்கு சரி சர்ஃபான் BA vlog தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா நம்மளை உருவாக்கியிருக்குது. ஏன் நான் அன்னைக்கு கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கேபில அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு மனிதர், அவருடைய நிறத்தை வச்சும் கிண்டல் பண்ணுவாங்க ஒரு சிலர் இல்லையா. இன்றைக்கி பாருங்கள், பிராண்ட் அம்பாசிடர் எத்தனையோ கம்பெனிகளுக்கு வேலை வெட்டி இல்லாமல் வேலையை இழந்து கொரோனா காலத்தில் செய்கிறதுக்கு வழி இல்லாமல் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நபர் ஒரு ஃபோனை வச்சு தான் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி இருக்கிறாரு. அது மாதிரி தான் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் இருக்குது, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குது. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுங்க. உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போனாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. உனக்கு இந்த மாதிரி திறமை இருக்குது, நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, நல்லுள்ளங்களை தவிர. அதை நம்ம தான் உணரணும். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நம்ம தான் வெளிப்படுத்தணும், முயற்சி பண்ணணும், போராடணும், ஒவ்வொரு விடயங்களுக்காக போராடணும். ஆரம்ப காலத்துலலாம் ஒரு சாதாரண விஷயத்துக்கும் நம்மளை யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, யாருமே போக விட மாட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கலவரம் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம வீட்டாளுக்கு என்ன சொல்லுவாங்க, போகாது அடித்தடி நடக்குது, அங்கே தலையை உடச்சிருவானுங்க, காலை கையை உடச்சிருவானுங்க, போகாது, வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருவாங்க. ஆனால் அதே போராட்ட களங்களில் மும்முரமான உயிரை விட்ட தியாகிகளும் இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்து
பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விடயத்திலையுமே போராட்டம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். ஏன் அன்னைக்கு நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எதுக்கும் வழி இல்லாமல் இருந்த காலகட்டம். நாட்டில் மிஞ்சி போனால் நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 30,000 40,000, 40,000 50,000. மேக்சிமம் மிஞ்சினா மிகப்பெரிய ஒரு லேபராக இருந்தாலும் 60,000 மேலே எவ்வளோ முக்கினாலும் உழைக்க முடியாது லேபரா. அதே ஒரு பயிற்சி பெற்ற ஒருத்தராக இருந்தால், ஒரு மேசன் பாஸாக இருக்கலாம், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், மெக்கானிக், இந்த மாதிரி இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் செஞ்சால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதே அவங்களும் ஒரு கூலி தொழிலாளி மாதிரியான நிலைமையில் தள்ளப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களால முடிந்தால் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் மேக்சிமம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே இயலாது. ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி இந்த வெளிநாட்டை பொறுத்தவரையில் பாருங்கள், குறைஞ்சது 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு கூட 2வது கிளாஸ் கூட போகாதவங்க படிப்பு ABCD ஆனா ஆவன்னா அந்த வார்த்தைகள் கூட பெருசாக தெரியாத எத்தனையோ பேர் இன்றைக்கி மாதத்துக்கு 200 300 தினார் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன் 500 தினார்லேருந்து 1000 தினார் சம்பாதிக்கக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. ஏன் இந்த வெளிநாடுகளில் எல்லாமே முயற்சி தான், எல்லாமே முயற்சி தான். நம்ம எவ்வளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளால் வெற்றி பெற முடியும். ஆனால் நிறைய தடங்கள் வரும், நிறைய பேர் நம்மளை நாக் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் செய்யாது, இப்படியெல்லாம் செய்யாது, இந்த மாதிரியெல்லாம் செய்யாது, முட்டாள் தானே, முட்டாள், ஏமாற போகிறான், விழ போகிறான் அப்படின்னு கடைசி வரைக்கும் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா முன்னேற மாட்டீங்க. ஒரு தவளை கதை ஒன்று சொல்லி இந்த கடைசியில் முடிச்சுக்கிறேன். 3 தவளை பள்ளத்தில் விழுந்துருச்சான். ஒவ்வொரு தவளையாக மேலே ஏறி வர முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட், ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த கதைகளை கேட்டு கடைசியில் ஒவ்வொரு தவளையாக செத்து போச்சு. கடைசியாக ஒரே ஒரு தவளை, இவங்க எவ்வளவுதான் கூச்சலிட்டாலும் கத்தினாலும் இதான் விழப்போகிறான், அந்த வரப்போகுது, பாம்பு கடிக்க போகுது, இதோ கீழே விழப்போகிறான், விழுந்துட்டான், எவ்வளவோ கத்தினாலும் அந்த தவளை அதை பற்றி கணக்கே எடுக்காமல் அது பாட்டில் மேலே ஏறி அதோடைய டெஸ்டினேஷன், அது போக வேண்டிய இடத்த கடந்துருச்சான். பல கதைகளில் இந்த விடயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதையை கடைசியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இவ்வளோ சொல்லி கேட்காம எப்படி அந்த தவளை போயிடுச்சு அப்படின்னு சும்மா சாதாரண உதாரண கதைகள் தானே. சொல்லும்போது தான் மற்ற தவளைகள் சொல்லிச்சாம், ஒரு சில தவளைகள் சொல்லிச்சாம் இதுக்கு காது கேட்காது அப்படின்னு. அந்த தவளை காது கேட்காததாலேயோ என்னவோ தான் இவங்க சொல்கிற கமெண்ட்ஸையும் இவங்க சொல்கிற கதைகளையும் கேட்காம செவிமடுக்காமல் அது பாட்டில் போனதால் அதோடைய டெஸ்டினேஷன், அது போகக்கூடிய இலக்கு அதை அடைஞ்சிச்சு. அது மாதிரி தான் நம்ம ஒரு விடயத்தை நோக்கி போகும்போது நிறைய பேர் நிறைய விதமாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் நிறைய விதமாக நம்மளை தட்டி கழிப்பாங்க, நிறைய விடயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் டார்கெட்டை பண்ணிட்டீங்களா, டார்கெட்டை நோக்கி ஓடுங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கருத்துக்கள், இந்த கதைகள் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வெற்றி பெறுவோம் அனைவரும்.